அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்திய விடுதலை யுத்தத்தில் மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் வரலாறு என்ற தலைப்பில் கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் சார்பாக இங்கே திருமண பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 79வது சுதந்திர தின விழாவை இந்திய மக்கள் அனைவரும் கொண்டாடி முடித்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய கடமை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட முஸ்லிம்களுடைய வரலாறை இந்திய மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. ஆனால் அரசாங்கங்கள் இதை மறைக்கிற காரணத்தினால் தியாகம் செய்த முஸ்லிம்களுடைய பரம்பரையை, தியாக வரலாற்றில் ஈடுபட்ட அந்த தியாகிகளை தேச துரோகிகளாகவும் தேசத்திற்கு எதிரானவர்களாகவும் மாற்றி வரலாற்றை திரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த கடமை முஸ்லிம்களுக்கு கூடுதலாகவே இருக்கிறது. இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக முஸ்லிம்கள் செய்த தியாகங்கள் குற்றமல்ல, லஞ்சமல்ல. இந்தியாவுடைய மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் குஷ்வந்த் சிங் என்பவர் தன்னுடைய பத்திரிகையில எழுதுகிறார், முஸ்லிம்கள் எப்படி தியாகம் செய்தார்கள், இந்த இந்திய வெள்ளையர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இந்த இந்தியாவிலே வாழ்ந்தார்களோ அவங்களுடைய சதவிகிதத்தை காட்டிலும் அதிகமாக முஸ்லிம்கள் உயிர் தியாகம் செய்தார்கள், பொருளாதார தியாகம் செய்தார்கள் என்றெல்லாம் இன்னொரு மதத்தை சார்ந்தவர் அவர் முஸ்லிம்களுடைய தியாகத்தை பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எந்த அளவுக்கு போராடி இருந்தால் இப்படி சொல்லுவார், அது எந்த அளவு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனைவரும் விலகிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம்கால தீவிரவாதி, பயங்கரவாதி, தேச துரோகி என்றெல்லாம் சித்தரிக்கப்படுது. இப்படி எல்லாம் சித்தரிக்கக்கூடியவர்கள் இந்த வரலாற்றை, முஸ்லிமுடைய வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். இந்திய மக்கள் அனைத்து மதத்தவர்களும் இன்றைய காலத்தில் உள்ள இந்த இளைய தலைமுறை, இந்த தலைமுறையினர் வரலாற்று சுவடுகளை திரும்பி பார்க்க வேண்டும். ஆங்கிலேயருடைய மிகப்பெரிய படைத்தளபதியாக இருந்த ஜெனரல் தாமஸ் என்பவர், அவர் ஆங்கிலேயருடைய பாராட்டுகளை பெற்றவர், ஆங்கிலேய அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றவர். அவர் பிற்காலத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறார், புரட்சிகர மத குருமார்கள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுறாரு, முஸ்லிம்களை மாதிரி எங்களை எதிர்கொண்டவர்கள் யாரும் இல்லை, இவங்கள்தான் நாங்கள் அதிகமாக, இவங்களால நாங்கள் போரை சந்தித்தோம், இவங்களால தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமையை எங்களுக்கு இவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று மேலை நாட்டை சேர்ந்த ஒருத்தர், எதிரிகள் உள்ள ஒருத்தர் முஸ்லிமுடைய தியாகத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்தியாவில் இருக்கிற எங்களோடு இருக்கக்கூடிய தொப்புள் கூடிய உறவுகள், இந்த இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிமுடைய வரலாறு இவங்கள்ட்ட மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த பள்ளிக்கூட பாடப்புத்தகத்திலையும் முஸ்லிமுடைய தியாக வரலாறு சொல்லப்படவில்லை. முஸ்லிம்களை பத்தி எல்லாம், முஸ்லிமுடைய தியாகத்தை பத்தி எல்லாம் முஸ்லிம் இளைஞர்களுக்கே தெரியாத இருக்கிறது. என்னவெல்லாம் முஸ்லிம்கள் தியாகம் செய்தார்கள்,
சுதந்திர போர் என்று சொன்னால் இந்த சுதந்திர போர் 1867 இருந்த சுதந்திர போரை மக்களுக்கு சொல்வார்கள். வரலாற்று என்ன செய்யறாங்க, இந்திய வரலாற்றை பேசக்கூடியவர்கள் 1857 சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது என்று அதுல இருந்து ஆரம்பிப்பார்கள். ஆனால் 1757 வங்கம் தந்த சிங்கம் என்று சொல்லக்கூடிய சிராஜ் தௌலா என்பவருடைய தலைமையில போராட்டம் தொடங்குது. வெள்ளையர்கள் இந்த இந்தியாவுக்குள்ள நுழைந்த ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சிராஜ் தௌலா என்பவர் அவர் பெரிய படைகளை திரட்டுகிறார். வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் மிகப்பெரிய முயற்சிகளை செய்கிறார். அவர்களோடு போர் செய்கிறார். ஆனாலும் கூட 1857 தான் இந்த சுதந்திர வரலாற்றை எழுதுகிறார்கள். சரி, அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த சுதந்திர போர் என்பது 1857 சிப்பாய் கழகத்திலிருந்து ஆரம்பிப்போம். சிப்பாய் கழகம் என்ன, சிப்பாய் புரட்சிங்கிற என்ன, எல்லா மக்களும் வெகுஜன மக்களும் வெகுண்டெழுந்து மன்னர்கள், முஸ்லிம் மன்னர்கள் போர் செஞ்சாங்கல்ல, வெள்ளையர்களை விரட்டுவதற்கு முஸ்லிம் தலைவர்கள் போர் செஞ்சாங்கல்ல. இது இல்லாம வெகு மக்கள் மத்தியில இந்த போராட்டம் வெகுஜன மக்கள் மத்தியில உருவாகுது. எப்படி உருவாகுது? எல்லாரும் மீரட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. மீரட்ல என்ன செய்யறாங்கன்னா வெள்ளையர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அடிச்சு விரட்டின சம்பவம் இந்தியா முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுது. எங்கெல்லாம் வெள்ளையர்கள் செல்கிறார்களோ, எங்கெல்லாம் வெள்ளையர்கள் நுழைகிறார்களோ, அங்கெல்லாம் வெள்ளையர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அப்ப இப்படி வெள்ளையர்களை அடித்து விரட்டக்கூடிய இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி மீரட்ல முதலாக ஆரம்பித்து வைத்தவர் யார் என்று கேட்டால் பகதூர் ஷா என்ற ஒரு முஸ்லிம் மன்னர். இவருடைய தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும்? இவர் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சிப்பாய் புரட்சிக்கு வித்திட்ட, சிப்பாய் புரட்சிக்கு மூல காரணமாக இருந்தவர் ஒரு முஸ்லிம் என்பதை இன்றைய இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மட்டுமா? மீரட்ல அவரு, பாட்னாவுல இதே வெள்ளையர்களை விரட்டடிக்கக்கூடிய இந்த சிப்பாய் கழகத்துக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டா அரிமல் கரீம் என்ற ஒரு முஸ்லிம் தான் தலைமை தாங்குகிறார். இவருடைய தலைக்கு வெள்ளையர்கள் விளை வைக்கிறார்கள். அவரை கொன்று வந்தால், அவரை வெற்றி நீங்கள் கொன்று வந்தால் அல்லது உயிரோடு பிடித்து வந்தால் 5000 உங்களுக்கு பரிசாக தரப்படும் என்று இவருடைய தலைக்கு விளை வைக்கிறார்கள். அதே மாதிரி அலகாபாத்ல இயக்கத்திலேயும் தலைமையில இந்த போர் நடக்கிறது. அவருடைய தலைக்கும் வெள்ளையர்கள் 5000 விளை வைக்கிறார்கள். ஆக்ராவில் உள்ள படைக்கு முராஜ் அலி என்ற ஒருத்தர் தலைமை தாங்குகிறார். எல்லாம் முஸ்லிம்கள். சிப்பாய் புரட்சி என்பது முஸ்லிம் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட புரட்சி, அவர்களால் வித்திடப்பட்ட ஒரு புரட்சி. பலேபூர்ல உள்ள படைக்கு ஹிக்மத்துல்லா என்பவர் தலைமை தாங்குகிறார். இப்படியே இந்த வெள்ளையர்களுக்கு எதிரான சிப்பாய் போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 4 மாதம் 10 நாட்கள் நடைபெறுகிறது. ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், முஸ்லிம்கள் தொல்லை தாங்க முடியல, எங்க போனாலும் முஸ்லிம் பாய்மார்கள் மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்று ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த போரை முறியடிக்க அழைத்து வரப்பட்டவர் தான் ஜெனரல் தாமஸ். அவர் தான் சொல்றார், முஸ்லிம்களை எங்களால சமாளிக்க முடியல, அவங்க கடுமையாக போர் செய்தார்கள் என்று அவர் தான் தன்னுடைய புத்தகத்துல புரட்சி மதகுமார்கள் தன்னுடைய புத்தகத்துல அவர் எழுதுகிறார். இந்த தாமஸுடைய படை இங்க இங்க உள்ள மக்களை சூறையாடுகிறார்கள், இந்திய மக்களை சூறையாடுகிறார்கள். 27,000 முஸ்லிம்களை கைது செய்து நடு ரோட்ல அந்த படை தூக்கி விடுகிறார்கள். அன்று இவர்களுக்கு தலைமை தாங்கிய அன்றைய இடத்துல இவர்களுக்கு தலைமை தாங்கிய 26 அரசர்களை கைது பண்ணி அவங்களே தூக்க போடுறாங்க. அதுல பகதூர் ஷாவுடைய 2 மகன்களையும் நிர்வாணமா எடுத்துட்டு வர்றாங்க. தெருவில் எடுத்துட்டு நடு ரோட்ல வைத்து அவர்களை சுட்டுத் தருகிறார்கள். நிர்வாணமான அந்த சடலத்தை புதைக்க கூட அனுமதிக்காமல் அவங்களுடைய அந்த உடலை, பகதூர் ஷாவுடைய 2 மகன்களுடைய உடலை காக்காவும் கழுகும் கொத்தி தின்றன என்று வரலாற்றில் எழுதுகிறார்களே. சிதம்பரனார் செக்கெடுத்த சிதம்பரனாருடைய வரலாற்றை சொல்லக்கூடியவர்கள் ஏன் பகதூர் ஷாவுடைய தியாகத்தை சொல்லல? ஏன் பகதூர் ஷாவுடைய மகன்கள் செய்த தியாகத்தை சொல்லல? ஏன் சிப்பாய் கழகத்துல ஒவ்வொரு இடத்திலையும் தலைமை தாங்கி போர் செய்த அந்த தலைமை தாங்கிய இந்த விடுதலை போராட்டத்தை தொடக்கி வைத்த முஸ்லிமுடைய தியாகத்தை ஏன் சொல்லல? திட்டமிட்டு எதிர்ப்பு செய்தார்கள். அதே மாதிரி என்ன செய்யறாங்க? இதுக்கப்புறம் பகதூர் ஷா அவர் தேசத்துக்கு எதிரானவர்,
அவர் மேல வந்து தேசத்துக்கு எதிரான ஒரு சட்டம் ஒரு வழக்கு பதியப்பட்டு அவர் அங்கிருந்து நாடு கடத்துகிறார்கள். இங்க நாடு கடத்துறாங்க, தேச துரோக செயலில் இவர் ஈடுபடுறாருன்னு சொல்லி வெள்ளையர்கள் அவர் மேல வழக்கு போட்டு பர்மாவுக்கு அனுப்பிக்கிறார்கள். அந்த பகதூர் ஷா அவர்கள் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னை வந்து நீங்க இந்தியாவில் வந்து அடக்கம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க, இந்தியாவில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கோரிக்கை அப்படிங்கிறார். ஆனால் அது வெள்ளையர்கள் செய்ய மாட்டேன்ட்டான், அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டான். அவர் ஒரு கவிதை எழுதினார். அந்த நேரத்தில் அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த இந்தியாவுடைய விடுதலைக்காக வேண்டி நாங்கள் போராடணும், இந்த இந்தியாவுல எங்களை அடக்கம் செய்வதற்கு 2 கஜம் இடம் கூட கிடைக்கவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கியசாலியாக நான் ஆயிட்டனே இப்படின்னு ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதை இன்றைக்கும் பர்மாவுல அவருடைய கல்லறை மீது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பர்மாவுக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் செல்கிறார்கள். 1987 டிசம்பர் 16ஆம் தேதி பர்மாவுக்கு அரசு துறை பணியாக அவர் போறார். பர்மாவுடைய பல பகுதிகளுக்கு போறார். போற வேலையை முடித்துக் கொண்டு இவருடைய அடக்கத்தலத்துக்கு பகதூர் ஷாவுடைய அடக்கத்தலத்துக்கு வருகிறார். வந்து அங்க கல்லறை எழுதப்பட்டிருக்கிற பார்க்கிறார். பார்த்துட்டு அங்க வந்து பகதூர் ஷாவுடைய கல்லறைக்கு வரக்கூடியவர்களே அவங்க யார் எங்க வந்தாலும் ஒரு புஸ்தகம் வைத்திருப்பார்கள். அந்த புஸ்தகத்துல அவங்க குறிப்பு எழுதிட்டு போகணும். அங்க வரக்கூடிய அமைச்சர்களா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் பார்க்க வரக்கூடியவர்கள் ஏதாவது அவங்க எழுதிட்டு போகணும். அதுல ராஜீவ் காந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பகதூர் ஷா அவர்களே நீங்க சொன்னது உண்மைதான், உங்களுக்கு 2 ஜான் இடம் கூட எங்களால் வந்து 2 கஜ இடம் கூட கொடுக்க முடியல, அதுக்கு இவர்கள் ஒத்துக்கொள்ளல. ஆனால் நீங்கள் வந்து இங்க அந்த அடக்கம் செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் வந்து விடுதலை போராட்டத்தை வந்து தொடக்கி வைத்தீர்கள், அதுக்காக வேண்டி உயிரை கொடுத்தீர்கள், நீங்க எந்த சுதந்திரத்திற்காக போராடினீர்களோ அந்த சுதந்திரத்தை நாங்க காப்பாற்றுவோம், வெள்ளையர்களை அந்நியர்களை இந்த நாட்டுக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, உங்களுடைய கனவை நாங்கள் நனவாக்குவோம் என்று ஒரு குறிப்பை விட்டு போறார். இந்த ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு வருஷ காலம் அவர் என்னவெல்லாம் பணி செஞ்சாரு, எந்த ஊருக்குள்ள போனாரு என்றெல்லாம் ஒரு புஸ்தகமாக போடக்கூடிய வழக்கம் இன்றைக்கு இருந்தது. அப்ப அதுல 499 பக்கம் கொண்ட ஒரு நூல் முதலாக வெளியிடப்படுகிறது. அதுல எதுவரைக்கும் எழுதுறாங்க, டிசம்பர் 16ஆம் தேதி இவர் அந்த பர்மாவில் உள்ள பகதூர் ஷாவுடைய கல்லறைக்கு போகிறார், மண்ணறைக்கு போகிறார். டிசம்பர் 15 வரைக்கும் உள்ள வரலாற்றை அவருடைய அதிகாரிகள் இந்த நூலை எழுதியவர்கள் அந்த புஸ்தகத்தில் எழுதுகிறார்கள். சரி, அடுத்த பதிப்பு வரும், அடுத்த வருஷம் அவருடைய பணிகளை எழுதுவாங்கல்ல, டிசம்பர் 16 ஆரம்பிப்பாங்க என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் காங்கிரசுடைய அதே ஆட்சி காலத்துல அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. எது ஆரம்பிக்கிறாங்க, ஜனவரி 16 இருந்து டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 16 வரைக்கும் உள்ள வரலாறு முஸ்லிம்கள் செய்த அந்த தியாகம் அந்த பகதூர் ஷாவை பற்றி எழுதப்பட்டு இருந்தால் பகதூர் ஷாவை பற்றி இந்திய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பால புஸ்தகத்துல அவர் செய்த தியாகங்கள் எழுதப்பட்டிருக்கும். அப்ப அடுத்த வருஷம் அவருடைய பணியை எழுதுகிறார்கள். ராஜீவ் காந்தி இந்தியில போனார்ந்து அதுலயும் அவருடைய வரலாறு பகதூர் ஷாவுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. இந்திய விடுதலையை முதல்ல ஆரம்பித்து வைத்தவர்கள், சுதந்திர போராட்டத்தை முதல்ல நோக்கி வைத்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை வரலாற்றில் எப்படி மறைக்க முடியாது. பல வரலாற்று ஆசிரியர்கள், மறைக்கப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி மருதநாயகம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு. கமலஹாசன் அவர்கள் கூட சமீபத்தில் அவரை பத்தி ஒரு படம் எடுக்க வந்தார். ஆனா அதை எப்படி முஸ்லீம் பத்தி சொல்றது, முஸ்லிம்கள் தியாகம் செய்தார்கள் என்று காட்டுறது, முஸ்லிம்கள் தியாகம் பண்ணாங்கன்னு கேட்டா சங்கிகளுக்கு வேலையெல்லாம் போயிடும், இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று போயிடும் என்பதற்காக வேண்டி இந்த சங்கிகள் என்ன பண்ணாங்க, இந்த படத்தை திரையிட விடாமல் பண்ணிவிட்டார்கள், படத்தை எடுக்கக்கூடாது என்று செய்துவிட்டார்கள். அந்த மருதநாயர் அவர்கள், யூசுப் கானாக வாழ்ந்த மருதநாயர் அவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக கடுமையா போராடுறார். வெள்ளையர்களுக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்த மருதநாயர் அவர்களே தூக்குலை போட வேண்டும் என்று வெள்ளையர்கள் முடிவு செய்கிறார்கள். தூக்குலை போடுறாங்க, பல தடவை தூக்குலை போடுகிறார்கள். தூக்குலை போட்ட மூச்சை அடக்கிக் கொள்ளக்கூடிய பயிற்சியை பெற்றிருக்கிறார். அவர் பல வகையான பயிற்சியை எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு சாகடித்தாலும் அவர் சாக மாட்டார். தூக்குலை போட்டாலும் மூச்சை கட்டுப்படுத்தி கொண்டு செய்வாரு, திரும்ப அவர்கள் போனோடு எந்திரிச்சுவார். இப்படி எந்திரிச்சு நிற்கிறார். இவர் சாகடிக்க முடியல, இவர் மிகப்பெரிய ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறாரு, இவரை கண்டம் துண்டமா வெட்டி புதைச்சாப்ப இவரை சாகடிக்க முடியும் என்று அவரை கண்டம் துண்டமாக வெள்ளையர்கள் வெட்டுகிறார்கள்.
ஒரு ஒரு பகுதியை வந்து அவருடைய உடல்ல ஒரு பகுதியை கன்னியாகுமரியில புதைக்கிறார்கள், ஒரு பகுதியை மதுரையில புதைக்கிறார்கள். இதை இந்த தேனி மாவட்ட பெரிய குளத்துல அவருடைய சமாதி இருக்கிறது. சமாதினா என்ன? அவருடைய கையை காலை புதைத்திருக்கிறார்கள் பெரிய குளத்துல. அப்ப வரலாறு சொல்கிற மருதநாயகர் என்பவர் வாழ்ந்தார். மருதநாயகர் வெள்ளையர்களுக்கு எதிராக இருந்தார். மருதநாயகத்தை அழிக்க முடியவில்லை, அவரை வந்து சந்திக்க களத்துல சந்திக்க முடியவில்லை என்று அவர் மீது ஆத்திரம் கொண்டு கண்ணன் துண்டமாக நாடு துண்டாக அவரை விட்டு 4 மூலையில் அவரை புதைத்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். இதுக்கு பிறகு அவருடைய ஆத்திரம் அடங்கல. இவரை வந்து நம்ம இவருடைய வரலாற்றை உண்முலமாக்கணும் என்று நினைத்து அவர் வாழ்ந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர் வாழ்ந்த இடத்தை இடிக்கிறார்கள், இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். இடிச்சு அவருடைய அந்த அரண்மனை மதுரையில அப்படியே அந்த மணல் மேடுகளாக பல வருடங்களாக அங்கே இருக்கிறது. என்ன செய்யற? அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரையில மேட்டு தெருவுன்னு ஒரு தெரு. மேட்டு தெருந்த என்ன? மணல் மேடு, அவருடைய வீடு, அவருடைய அரண்மனை இல்லையா, அதை இடித்து அந்த பிரம்மாண்டமான அரண்மனையுடைய மணல் மேடுகள் பல மாதங்களாக அங்கே இருந்த காரணத்தினால அதுக்கு பேர் வந்து மேட்டுத்தெரு என்று பேர் வைத்திருக்கிறது. என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த மருதநாயகத்தினுடைய வரலாறு, யூசுப் கானுடைய வரலாறு, மருதநாயகம் கூட யூசுப் கானாக மாறிவிட்டார். மருதநாயகமாக இருந்தவர் வெள்ளையர்களுடைய படைப்பிரிவில் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இஸ்லாத்தை விளங்கி வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட அவரு இஸ்லாம் இந்திய மக்களுக்கு பின்னால் நின்று வெள்ளையர்களுக்கு எதிராக போர் செஞ்சார். இவருடைய வரலாற்றை எங்கேயாவது யாராவது பேசுகிறார்களா? இவருடைய வரலாறு இந்திய மக்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா? ஒரு வரலாறு இல்ல, 2 வரலாறு இல்ல, ஏராளமான லட்சக்கணக்கான முஸ்லிம் ஆண்கள் பெண்களுடைய தியாக வரலாறு. இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட, உயிர் நீத்த, பொருளாதார தியாகம் செய்த லட்சக்கணக்கான முஸ்லிமுடைய தியாகம் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆண்கள் எப்படி போராடினார்களோ இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களும் போராடினார்கள். பெண் புரட்சியாளர், தமிழகத்தை சேர்ந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர், அவரை பத்தி கரூர்ல உள்ள ஒரு அம்மா பத்தி சொல்ல பாருங்க. அவருடைய வரலாறு இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் கூட அவருக்கு தெரியாது. பிஆர்இ என்ற கரூரை சேர்ந்த அந்த அம்மா செய்யறாங்க, கற்பனையாக இருக்கிறார்கள், வெள்ளையர்களுக்கு எதிராக கடுமையாக போராடுகிறார்கள். தென்னாப்பிரிக்காவுல வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிய சில்லையாடி வெள்ளையம்மாவை வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஆனால் இந்த பிஆர்இ பத்தி யாருக்கு தெரியும்? அந்த கற்பனையாக இருந்த அந்த பெண்மணியை போய் ஜெயில அடைக்கிறாங்க. ஜெயில அடைச்சு அங்கே அவங்களுடைய கரு கலைகிறது. இந்த பிஆர்இ பற்றி வரலாற்றில் எங்கேயாவது சொல்லுகிறார்களா? பாட புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார்களா? இவர் மேல தேச துரோக வழக்கு போட்டு அவர் 5 மாசம் ஜெயிலில் அடைத்து அவருடைய கற்பம் கலைந்தது என்றதை வரலாறுல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மருது சகோதரர்கள் என்று சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசும்பொழுது, விடுதலை போராட்டத்தை பற்றி பேசும்பொழுது மருது சகோதரர்களை பற்றி சொல்வார்கள். சின்ன மருது, பெரிய மருது என்று அவங்களை பற்றி படம் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். இந்த மருது சகோதரர்களை பற்றி பேசுறாங்க. அவரோடு போராடிய ஷேக் ஹுசைன் என்பவரை பற்றி யாருக்கா தெரியுமா? இந்திய மக்களுக்கு தெரியுமா? இன்றைய காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமா? ஷேக் ஹுசைன் யாரும் தெரியாது. ஷேக் ஹுசைன் யாரு? மருது சகோதரர்களோட சேர்ந்து போராடிய, அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த, அவங்களுடைய படைப்பிரிவுகளில் இருந்த ஒரு முக்கியமான வீரர். இந்த மருது சகோதரர்களை கொலை பண்ண பிறகு, தூக்குல போட்ட பிறகு அவருடைய குடும்பத்தில் உள்ள 72 பேரை கைது பண்ணி மலேசியாவுக்கு அனுப்பிக்கிறாங்க. மலேசியாவுக்கு நாடு கடத்துறாங்க. அங்க அவங்க என்ன செய்யறாங்க? சங்கிலியால் அவர்களை பிணைத்து சங்கிலியை போட்டு தெருவில் எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்தா அந்த சங்கிலி கிளிங் கிளிங் சவுண்ட் கேட்பா இல்லையா? அதனால மலேசியாவுல இவங்களுடைய வரலாற்றை பேசும்பொழுது, அவங்களுடைய பேரை சொல்லும் பொழுது இவர்கள் கிளிங்கர்கள் என்று குறிப்பிடுறதை செய்ய பார்க்கிறோம். அதுல ஒரு 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய காலில் உள்ள அந்த சங்கிலியோடு சேர்த்து பெரிய குண்டை வந்து அதுல பிணைக்கிறார்கள், சேர்க்கிறார்கள். அந்த குண்டை தூக்கி நடக்க முடியல. அதுல ஒருத்தர் யாருன்னு கேட்டா, மருதுடைய மகன் துரைசாமி என்பவர், அவர் ஒருத்தர். அதே மாதிரி ஷேக் ஹுசைன், மருதுடைய இளைய மருதுடைய மகன் முத்துவடகு என்ற துரைசாமி ஒருத்தர். இன்னொருத்தர் இந்த ஷேக் ஹுசைன். மருது சகோதரருடைய படைப்பினுடைய இருந்து வெள்ளையர்களுக்கு எதிராக கடுமையாக போராடிய இந்த ஷேக் ஹுசைனை சாப்பாடு கூட போடாமல் பட்டினியாக கிடந்து அவர்களை சாகரித்தார்கள் என்ற வரலாறு இன்றைக்கும் வந்து வரலாற்று நூல்களை நீங்க பார்க்கலாம். அப்ப மருது படையில முக்கியமான தளபதியாக இருந்த இவருடைய வரலாறு, மருது வரலாறை சொல்லும் பொழுது, மருது சகோதரனுடைய வரலாறை சொல்லும் பொழுது, இந்த வரலாறு ஷேக் ஹுசைனுடைய வரலாறு யாரும் சொல்ல காணாம். இது திட்டமிட்ட சதியா இல்லையா?
அதனாலதான் இன்றைய காலத்தில் உள்ள இந்திய மக்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை எப்படி பார்க்கிறாங்க கேட்டா, தமிழகத்தில் வேண்டுமானால் முஸ்லிம்களுடைய அந்த தியாகம் பார்க்கிறார்கள். சுனாமி ஏற்படுற நேரத்தில் ஒருத்தர் கூட நெஞ்சாரு, ஒரு மீடியாவில் உள்ள ஒருத்தர் கூட சொன்னார், உண்மையில முஸ்லிம்கள் தியாகம் பண்ணிருப்பாங்களா, விடுதலைக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்களா பார்க்கல. ஆனால் இப்ப நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன் ஒத்துக்கிறேன்? சுனாமி ஏற்பட்ட முதல்ல வந்து நிக்கிறோம் அவன் தான். மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி புயல் ஏற்பட்டால் களத்தில் நிக்கிற அவன் தான். எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் பொருளாதாரத்தை கொடுக்கிறான், உயிரை கொடுக்க வர்றான், மக்களை காப்பாற்ற வர்றான், பள்ளிவாசல் இடம் தர்றான், எல்லா வகையிலையும் அனைத்து சமூக மக்களுடையும் நல்லுறவு பாராட்டுகிற இவன் கண்டிப்பாக விடுதலை போராட்டத்தில் கடுமையான பங்களிப்பை செய்திருப்பார்கள் என்று இப்ப நான் நம்புறேன் என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி வந்து இந்திய மக்களை வந்து ஒரு கற்பனை கதையே இல்லை, வரலாறு, இந்திய வரலாறு, அந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு, முஸ்லிம்களுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்கள், பள்ளிவாசல்ங்கிற என்ன? பள்ளிவாசல், கோயில், கிறிஸ்தவ ஆலயங்கள் இதெல்லாம் இறைவனை வழிபடுவதற்காக அவங்க நம்புகிற இறைவனை வழிபடுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஆலயங்கள். இதுல யாரும் வந்து போராட்டத்தை பத்தி பேச மாட்டார்கள், இதுல யாரும் அரசியலை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் முஸ்லிம்கள் தங்களுடைய பள்ளிவாசலை கூட விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக, வெள்ளையர்களுக்கு எதிரான ஒரு மேடையாக பள்ளிவாசல் மேடையை, ஜும்மா மேடையை பயன்படுத்தினார்கள். பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை பயன் பண்ணுவாங்கல்ல, இன்னைக்கு பள்ளிவாசல்ல வந்து தீவிரவாத பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சங்கிகளால் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. வெள்ளைய தீவிரவாதிகளுக்கு எதிராக பேசத்தான் முஸ்லிம்களுக்கு தெரியுமே தவிர முஸ்லிம்களுக்கு வந்து அப்பாவி மக்கள் தூண்டிவிட தெரியாது. முஸ்லிம்கள் அன்றைக்கு தம்முடைய பள்ளிவாசல்களை இந்த சுதந்திர போராட்டத்திற்காக பயன்படுத்தினார்கள். அதனாலதான் என்ன பண்ணாங்க, டெல்லியில உள்ள பல பள்ளிவாசல்களை வெள்ளையர்கள் கையில் எடுத்து அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் மறுத்து வருத்தினார்கள். இங்கே இருக்கக்கூடாது. அப்படி பள்ளிவாசல்களை சுதந்திர போராட்டத்திற்காக பயன்படுத்திய இந்த சமுதாயத்தினுடைய பள்ளிவாசலை சங்பரிவார கூட்டம் இடிக்க வைக்கிறார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய சதி! இது பள்ளிவாசலை கூட முஸ்லிம்கள் செய்யறாங்க, அதுக்காக பயன்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி உலமா பெருமக்களுடைய பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் என்றால் ஏதோ ஒரு அமைதியானவர்கள் என்று அப்படித்தான் இன்றைக்கு மக்கள்கிட்ட நீங்க அவர்கள் காட்சி தருகிறார்கள். அப்படித்தான் செய்யறாங்க. அவங்க வந்து ஒரு அமைதியான முறையை இன்றைக்கு வாழ்க்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உலமா பெருமக்கள் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இன்றைக்கும் தேவை ஏற்பட்டால் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த உலமா பெருமக்கள் சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு என்றால் கண்டிப்பாக வீதிக்கு வருவார்கள். அப்படி இந்த ஏற்கனவே இவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி பல தியாகங்களை செய்தவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மதகுருமார்கள். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நேரு அவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தால் இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஆவணங்கள்ல இருந்து, வரலாற்று சுவடுகள் இருந்து நான் சொல்றேன். அவர் எழுதுறார், நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதுறார். என்ன எழுதுறாரு? டெல்லியில இருந்து லக்னோ வரை போகக்கூடிய வழியில வழி நடுக 2 பக்கம் மரங்கள் இருக்குதா? இந்த மரங்கள் எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது என்றால் முஸ்லிம் தலைவர்களை, மத குருமார்களை, மார்க்க அறிஞர்களை அங்க தூக்குல போட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மரங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மட்டும்தான் இவர்கள் வெள்ளையர்கள் பயன்படுத்தினார்கள் என்று அப்படி முஸ்லிம் தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள், உலகக்கூடிய தியாகத்தை நேரு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கடிதமாக எழுதி அனுப்புகிறார். இந்த கடித பாடப்புத்தகத்தில் இருக்குதா? இந்த கடிதத்தை முதல்வரோ அல்லது பிரதமரோ யாராவது இதை சொல்லுவாங்களா? ஆளுங்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சுதந்திர போர் வந்து எப்படி சுதந்திர போர் ஆரம்பித்தது, எப்படி முஸ்லிம்கள் உயிர் தியாகம் செய்தார்கள், பொருள் தியாகம் செய்தார்கள். குர்ஆன்ல ஜிஹாத் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய போர் தான் ஜிஹாத் என்பது. ஒரு எப்படி நம்ம நாட்டில் ராணுவம் இருக்குதுல, இந்த மாதிரி கவர்மெண்ட் ராணுவத்தை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய போருக்கு பேர் தான் ஜிஹாத். ஜிஹாத் அப்பாவி மக்களை கொள்வது என்று தப்புந்தோரமாக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆயிரம் பெருமக்கள் என்ன செய்யறாங்க கேட்டா, நம்ம ஒரு இந்திய கவர்மெண்டாக நம்ம இருக்கணும், அந்நியர்கள் எப்படி இங்க நுழைகிறது, அவர்கள் எப்படி நாம இந்த நாட்டை வந்து ஆடுறது, இந்த அந்நியர்களை விரட்டடிக்க நம்முடைய நாட்டை கைப்பற்ற வருகிறார்கள், நம்ம பிறந்த மண்ணை இந்த நாட்டை வெள்ளையர்கிட்ட காப்பாற்றணும், அடிமைகளாக நம்ம இருக்கக்கூடாது என்று இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக போராடுவது ஜிஹாத் என்று மக்கள்கிட்ட பேசினார்கள். ஒமாலக்கும்லா துகாத்திரூன ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸ்தலஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் பில்தானி.
அல்லதீன யகூலுன ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா. இத்தனை பலவீனமானவர்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று எத்தனை பலவீனமானவர்கள் இறைவன் கையெழுந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யாரெல்லாம் அநியாயக்கார இந்த கூட்டத்தாட்டிலிருந்து எங்களை காப்பாற்ற மாட்டியா என்று துவா செய்து கொண்டிருக்கிற நிலைமையில ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, பணபலத்தை வைத்துக் கொண்டு, பதவியை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏன் ஒழுங்கி கிடக்கிறீர்கள்? போய் போர் செய்யுங்க இப்படின்னு திருமலை கூட குறிப்பிடுகிறது. அநியாயக்காரர்களுக்கு எதிராக சண்டையிட வேண்டும். சத்தியம் அசத்தியத்திற்கு முன்னால் அடிபடியக்கூடாது. அசத்தியவாதிகளுக்கு எதிராக, அக்கிரமக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிகாது செய்ய வேண்டும் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற, கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கட்டளையிலே முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் மக்கள்கிட்ட சொல்கிறார்கள். ஜும்மா மேடைகளை சொல்கிறார்கள், கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தான் ஜாயிர் அக்பருல் ஜிஹாத். ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத் எது? அக்கிரமக்கார அரசனுக்கு எதிராக நேர்மையை பேசுவது, உண்மையை பேசுவது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லி காட்டி சொல்றாங்க. வெள்ளையர்கள் அந்த மக்கள் வெறுக்கணும்ல, வெள்ளையர்களுக்கு எதிராக கிளர்ந்த வரும்ல. இதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வெள்ளையருடைய ஆடையை உடுத்தக்கூடாது, ஆளுங்கள் பத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த பத்துவாவை இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் கடைபிடிக்கிறார்கள். இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு வெள்ளையர்கள் நம்ம நாட்டில் இல்ல. ஆனால் அன்னைக்கு இருந்தாங்க, பேண்ட் அணியக்கூடாது, கதராடை மட்டும்தான் அணிய வேண்டும். முஸ்லிம்களுக்கு மார்க்க அறிஞர்கள், உலக மக்கள் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளையர்களுக்கு எதிரான போர்ல எதையெல்லாம் தியாகம் பண்ணாங்கன்னு கேட்டா, நீ கைது தான் உடுத்தணும், கதராடை தான் உடுத்தணும், பேண்ட் அணியக்கூடாது, இப்படி எல்லாம் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் அவர் ஒரு பத்துவா கொடுக்கிறார். என்ன பத்துவா கொடுக்கிறாரு? இதை சும்மா சொல்லிட்டு இருந்தா பத்தாது, எப்படி கல்யாணம் பண்றதுக்கு நம்மகிட்ட வருவார்கள், ஜமாத்திரத்தில் வருவார்கள், அந்த நேரத்தில் நம்ம டிமாண்ட வைக்கணும். கல்யாண மாப்பிள்ளையா இருக்கிறவரு பேண்ட் அணியக்கூடாது, கல்யாண மாப்பிள்ளையா வரக்கூடியவரு அவர் இந்தியாவில் இருக்கிற கதிராடையை தான் உடுத்தணும் என்று என்ன செய்யறாரு? அவர் ஒரு டிமாண்ட் பண்ணுகிறார், அதை ஒரு பத்துவா கொடுக்கிறார். இல்லாட்டி ஆலிம்களாகிய நாங்க யாரும் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் என்று உலமா பெருமக்கள் எல்லாருமே வெள்ளையர்களுக்கு எதிராக மார்க்க தீர்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். வெள்ளையர்களுடைய ஆடை கூடாது, அவங்களுடைய கலாச்சாரம் கூடாது, அவங்கள மாதிரி தலைமுடி கிராப் வெட்டக்கூடாது என்று இன்றைக்கு பாத்தீங்கன்னா மாரசாவுல முஸ்லிம் சமுதாயம் நடத்தக்கூடிய மாரசாக்கள்ல இன்றைக்கு மாணவர்களை முடி வைத்திருக்க அனுமதிக்க மாட்டார்கள். முட்டை தான் போடும், முட்டை போட்டுத்தான் மாரசாவுல இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப லேசாக முடி முட்டை அடிச்சு வளர்ந்துருக்கும்ல, அந்த மாதிரிதான் முடி இருக்கணுமே தவிர நீங்கள் முடி வளர்க்க வெள்ளையர்கள் மாதிரி முடி வளர்க்க கூடாது என்றெல்லாம் இது மார்க்க ரீதியாக தவறான தீர்ப்பு. மார்க்கத்தை முடி வளர்க்கிற தப்பு இல்லை, ஆனால் வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் இல்லாமலாக்க வேண்டும் என்று உலமாக்கள் அன்றைக்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்றால், இந்த உலமாக்களுடைய தியாகங்கள் வரலாற்றுல சொல்லியிருக்கிறார்களா? இதை பற்றி மக்கள்கிட்ட ஒவ்வொரு சுதந்திர தினம் மறுபடி நேரத்தில் யாராவது இதை பற்றி பேசுகிறார்களா? இந்தியாவுடைய தாய் மதரசான்னு சொல்லக்கூடிய தேவபந்து இருக்கக்கூடிய தாருல் உலூம் மதரசா, அந்த மதரசாவுடைய உலமாக்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதுல உள்ள ஒரு உலமாவா சையத் அஹ்மதுல்லா கான் என்பவர். இவர் மெட்ராஸ்ல பிறந்து வளர்ந்தவர். இவர் ஊபிக்கு போயிறார், உத்தரப்பிரதேசத்துக்கு போயிறார். அங்க போய் செட்டில் ஆகிறார். அங்க வெள்ளையர்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் பண்றார். வெள்ளையர்களுடைய ஆயுதப்படையை எதிர்த்து இவர் உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்யறாரு? அங்க உள்ள மக்களை எல்லாம் கிளப்பி விட்டு இவர் வெள்ளையர்களுக்கு எதிராக போர் செய்கிறார். ஆங்கிலேயர்கள் இவரை சுடுகிறார்கள். சுட்டு அவங்க சுட்டதுனால இவருடைய கையில் அந்த குண்டு பட்டு வீட்டிலே இவர் முடங்கி விடுகிறார். அவருடைய அந்த காயம் ஆறுவதற்கு முன்னாடி திரும்ப அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தயாராகிறார். இவரை பற்றி ஹோம்சி என்ற ஒரு ஆங்கிலேயர் அவர் எழுதுறார். ஒரு புத்தகம் எழுதும் பொழுது அவர் எழுதுறாரு, வெள்ளையர்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக இவர் கடுமையான வியூகம் அமைத்தவர், போர் வியூகம் அமைத்தவர், இவர் மிகப்பெரிய ஒரு தியாகி என்றெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர் அந்த புத்தகத்தில் எழுதுறார். இதை யார் சொல்றா? இந்த விவரங்களை எல்லாம் நம்ம சாவர்கர் பாருங்க. இந்த சாவர்கர் அவருடைய எரிமலைங்கிற புத்தகத்துல 356வது பக்கத்துல பதிவு பண்ணிருக்கிறார். இந்த சாவர்கருடைய வாரிசுகள்ல யாராவது ஒருத்தர் இந்தியாவுடைய விடுதலைக்கா போர் செஞ்சிருக்கிறாங்களா? 10 பேர் 5 பேர் அதெல்லாம் வேணா, ஒரே ஒரு ஆளாவது சாவர்கருடைய பரம்பரை, RSS உடைய பரம்பரையில யாரோ ஒருத்தர் விடுதலைக்காக போராடி இருக்கிறாரா? இந்த நிலைமையில பிரதமர் மோடி சுதந்திர தின உரையாற்றுகிறார். முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய உரை அது, காய் உண்மையக்கூடிய உரை அது. அந்த உரையில அவர் குறிப்பிடுறார்,
RSS பற்றி பாராட்டுகிறார். சங் பரிவாரத்தை பற்றி சிறந்த இயக்கம் எந்த இயக்கம் இந்தியாவில் தடை செய்ய 2 முறை தடை செய்யப்பட்டதோ அந்த இயக்கத்தை பாராட்டி பேசுறாரு. எவ்வளவு பெரிய குடும்பம். அவர்கள் என்ன செய்தார்கள்? நாட்டுக்காக தியாகம் செய்தார்களா? வெள்ளையர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்கள். வெள்ளையர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்களை பாராட்டி பேசுறார். முஸ்லிம்கள் செஞ்ச தியாகம் கொஞ்சம் சாவர்கர் மாதிரி அடிமை சாசனை எழுதி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் பண்றாங்க? காந்தி அறிவிக்கிறார் ஒத்துழையாமை இயக்கம் என்று. காந்தி என்ன செய்கிறாரு? சாத்வீக வழியில அமைதி வழியில பல போராட்டங்களை அவர் அறிவிக்கிறார். வெள்ளையர்கள் நாட்டை ஆண்ட நேரத்தில் பல வகையான போராட்டங்களை அவர் அறிவிக்கிறார். அதுல ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வரி கொடுக்காத இயக்கம், கதிராட இயக்கம், அந்நிய துணியை எரிக்கக்கூடிய இயக்கம், கள்ளுக்கரை மறியல், உப்பு சத்தியாகிரகம் என்று பல போராட்டங்களை காந்தி அறிவிக்கிறார். இதுல அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத, ஏற்றுக்கொண்டால் கடைபிடிக்க முடியாத ஒரு சட்டம் எதுன்னு கேட்டா ஆங்கில அரசுடைய கல்வியை தூக்கி எறியணும், ஆங்கில அரசனுடைய அந்த பதவிகளை வேலைகளை புறக்கணிக்கணும். எந்த சமுதாயமும் இதுல முஸ்லிம்கள் அளவுக்கு இதை காந்தி சொன்னது கேட்கல. எல்லாரும் பேரளவுக்கு தான் இதை கேட்டார்களே தவிர கிறிஸ்தவர்கள் கல்வி நிறுவனம் நடத்திக் கொண்டிருந்தார்கள். எல்லா சமுதாய மக்களும் கல்வியில முன்னேறி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க? முஸ்லிம்கள் எப்பவுமே கொஞ்சம் அதிகபட்சமா எந்த தியாகம் பண்ணாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. எதா இருந்தாலும் என்ன செய்வாங்க? அப்படியே தங்களை அழித்துக் கொண்டு மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பண்பாடு முஸ்லிம்கிட்ட இருக்கிறது. அந்த அடிப்படையில முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? நம்ம படிப்பை ஒரு ஆங்கிலேயருடைய படிப்பை தியாகம் செய்யணும், ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். அதனாலதான் படித்துக் கொண்டிருந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் கல்வி பணியை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார்கள். உதாரணத்துக்கு டாக்டர் ஜாக்கிர் ஹுசேன், தில்லி ஜாமியா பல்கலைக்கழகத்துடைய நிறுவனர். அவர் உருவாக்கிய பல்கலைக்கழகம் இன்னைக்கும் சான்றிதழ்கள் ஒன்று இருக்கிறது. அந்த கல்வியை தூக்கி எறிந்து, உலக கல்வியை தூக்கி எறிந்து விட்டு அவர் சொந்தமாக என்ன செய்கிறாரு? தேசிய கல்வி. அவர் ஒரு நிறுவனத்தை தொடங்கி கல்வி பணி செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கும் அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது. காயிதே மில்லத் திருநெல்வேலியை சேர்ந்த காயிதே மில்லத் மரியாதைக்குரிய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் என்ன செய்யறாரு? சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில BA படிச்சுக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய படிப்பை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வர்றார். கூடுதலா ஒரு விஷயம் சொல்றாருன்னா, காயிதே மில்லத்தோட படித்துக் கொண்டிருந்த, அவர் காலத்தில் படித்துக் கொண்டிருந்த அவர் வயதை ஒட்டிய எத்தனை தலைவர்கள், அறிஞர் அண்ணா, நெடுஞ்செழிய, மதியழக, கிருஷ்ணசாமி, பேராசிரியர் அன்பழக, இவங்க யார் தன்னுடைய கல்வியை கைவிடாம படிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆங்கிலேயர்களுடைய காலத்துல இவர்கள் படித்து பட்டம் பெறக்கூடிய நிலைமையில் இருந்தார்கள். முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் தான் படிப்பை தூக்கி இருந்தார்கள். அதனாலதான் 79 வருஷம் இன்னைக்கு பின்தங்கி இருக்கும். இந்திய நாடு விடுதலை பெற்றதில் இருந்து இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு கல்வியில முஸ்லிம்கள் எந்த கொடுக்குறாங்க? மற்ற சமுதாய மக்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு இருக்கிறது. அவங்களுடைய சதவீதத்தை கணக்கு பண்ணி இடஒதுக்கீடு இருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கிறோம்? வெறும் 3% இடஒதுக்கீடு இருக்கிறது. கல்வியில ஒரு பள்ளிக்கூடத்துல 100 பேர் இருந்தா அதுல 3 பேருக்கு தான் முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு. அப்ப கல்லூரிகள் அப்படித்தான். இப்படி வேலை வாய்ப்புல அந்த நிலைமை தான். அரசியல் அதிகாரங்கள்ல இன்னும் இடஒதுக்கீடு இல்லவே இல்லை. கல்வியில வேலை வாய்ப்புல இப்பதான் ஒரு 3% கிடைத்திருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? வெள்ளையருடைய படிப்பை அன்றைக்கு முஸ்லிம்கள் தூக்கி இருந்தார்கள். பாரசாக்கள் அதனால உருவாச்சு. உலக கல்வி வேணாம், உலக கல்வியை படிக்கிற இன்றைக்கு வரைக்கும் ஹராம் என்பது போல மார்க்க அறிஞர்கள் போதிக்கிறார்கள். மக்களும் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆங்கில கல்வியை வேணாம் அன்றைக்கு தூக்கி எறிந்த விளைவு படிக்காத ஒரு சமுதாயமாக, வெளிநாடுகளை நோக்கி பிழைப்பு தேடி ஓடக்கூடிய சமுதாயமாக, பிளாட்பாரத்தில் நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக வெள்ளையர்களை விரட்டிய சமுதாயம் இருக்கிறது என்றால் இது இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு நாட்டுடைய விடுதலைக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த, பொருளாதார தியாகம் செய்த, அனைத்து வகையான தியாகங்களும் செய்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு தெருவில் அடிக்கிறது, இடஒதுக்கீடு கேட்டு ரோட்ல அடிக்கிறது. எல்லாம் வேடிக்கை பார்த்து அவர்கள் என்ன செய்யறாங்க? எல்லாம் செட்டில் ஆகிவிட்டார்கள். எல்லாத்துக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரங்கள்ல அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் தியாகம் செய்த சமுதாயம் ஏமாந்த சமுதாயமாக இன்றைக்கு நிக்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி வெள்ளையர்களுடைய ஆடைகளை எரிக்கணும் அப்படின்னு உடனே ஹலீல் ரஹ்மான் என்பவருடைய தலைமையில, அந்த ஆய்வுடைய தலைமையில கொண்டு தீ வைத்து கொடுத்துக்கிறார்கள். அதே மாதிரி என்ன செய்யறாங்க? இந்த கம்பத்துல உள்ள ஒருத்தரை கூட சொல்ல, பீர் முகமது அவர்கள், கம்பம் பீர் முகமது அவருடைய தியாகம் கொஞ்சமா நெஞ்சமா விடுதலை நெருப்புக்கு தன்னுடைய கவிதைகளால் கடல் வார்த்தவர் இந்த பீர் முகமது அவர்கள். அவர் செஞ்ச தியாகம் என்ன இந்த ஊர் மக்களுக்கு தெரியாம இருக்காது.
காந்தியுடைய கதர் இயக்கத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். திருச்சி கல்லூரியில இன்டர்மீடியட் வரை படித்த ஒரு பாவலர். ஆங்கில அரசுடைய காவல்துறையில துணை ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர். இந்த கம்பம் பீர் முகமது அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அவர் இருக்கக்கூடிய நேரத்துல கோயில நகைகள் காணப்போகுது. இந்த வழக்கு அவர் கையில் எடுத்து அவர் கண்டுபிடிச்சு தர்றார். ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த நகைகளை எல்லாம் மீட்டு கொடுத்த ஒரு திறமையான ஒரு அதிகாரி என்று பேர் எடுத்தவர். இவர் தன்னுடைய பதவியை துணை வாயிலவர் என்ற பதவியை காந்தி சொன்னதற்காக வேண்டி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். இந்த நிலைமையில நாட்டு விடுதலைக்காக வேண்டி உங்களுடைய பட்ட பதவிகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சுன்னு சொன்ன உடனே 1923 வருஷம் இந்த பதவி என்ன செய்யறாரு, அவர் தூக்கிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு அவரை தேடி வந்த தாசில்தார் பதவி அதை கொடுக்குறாங்க. துணை ஆய்வாளர் இருந்தீங்க, தாசில்தார் பதவி வச்சுக்கிறீங்க அப்படின்னு அதை கொடுக்கிறார்கள். அதையும் வெறுப்பு கொடுக்கிறார். அதெல்லாம் வேணாம், வெள்ளையருடைய பதவி வேணாம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரராக மாறினார். ஒரு பேச்சாளராக இருந்தார். அவருடைய பேச்சினால் அந்த எழக்கூடிய மாற்றங்களை எல்லாம் பார்த்து அவர் பேசக்கூடாதுன்னு தடவிக்கிறாங்க வெள்ளையர்கள். கடைசியில வாயில துணியை கட்டிக்கிட்டு தன்னுடைய உடல் மொழியினால மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டியவர், விடுதலை போராட்டத்தை மக்களுக்கு தூண்டியவர் யாருன்னு கேட்டா இந்த கம்பத்தில் இருந்த பீர் முகமது அவர்கள். 1941 வருஷம் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டார். அவரோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டவங்க யாரு? மைதீன் ராவுத்தர், எஸ் மலைக்காயரு, போடியில் இருந்த கான் முகமது புலவர், கேசி முகமது, எல்லாம் முஸ்லிம்கள் தான். கேசி முகமது இஸ்மாயில், வழக்கறிஞர் எம் கே மீரான், இவர்கள் எல்லாரும் அவரோடு சேர்ந்து கைது செய்யப்படுறாங்க. 6 மாத ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும், 100 ரூபாய் தண்டனை நீ அபராதம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் உனக்கு அபராதம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுனால அலிபூர் அந்த மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இவருடைய எழுத்துடைய வலிமை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை உண்டாக்கியது அப்படின்னு கேட்டா, இவருடைய கையெழுத்து பிரதிகளை ஒண்ணு அழிக்கிறாங்க. இதெல்லாம் தேச துரோக புத்தகங்கள், இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடாது என்ற அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு நெருப்புல போட்டு கொளுத்தப்பட்டது. இது உதாரணத்துக்கு இந்த 1-2 சம்பவங்களை சொல்றோம். இப்படி முஸ்லிம்கள் தங்களுடைய கல்வியை துறந்தது, தங்களுடைய வேலை வாய்ப்பை துறந்தது என்று ஏராளமான தியாகங்களை செய்தவர்கள், இந்த நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்கள் செய்த தியாகம் இது மட்டுமா? உயிர் தியாகம் ஏற்கனவே இந்த கம்பத்துல பேசும் பொழுது முஸ்லிம்கள் செய்த உயிர் தியாகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். முஸ்லிம்கள் செய்த பொருளாதார தியாகம் இருக்கிற அது கொஞ்சமா நெஞ்சமா? முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் பொருளாதார தியாகம் செய்கிறார்கள் நமக்கு தெரியும். கப்பலோட்டை தமிழன் இந்திய வரலாற்றை, தியாக வரலாற்றை பேசும் பொழுது, சுதந்திர போரை பற்றி பேசும் பொழுது கப்பலோட்டிய தமிழன் என்று வ.உ.சி. சிதம்பரனாரை பற்றி பேசுவார்கள். அவரை பற்றி பரபரப்பார்கள். அவர் உண்மையில இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களா நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இந்த கப்பலை வாங்கி கொடுத்தது யார்? இந்த கப்பலுக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தவர் யாரு? பாரதி அவர்கள். அவர் தன்னுடைய சுதேசி பத்திரிகையில விளம்பரம் போடுகிறார். இப்படி நம்ம ஒரு கப்பல் வாங்கணும், இந்தியாவுக்கு நம்ம கப்பல் வாங்கணும், இதுக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு விளம்பரம் போட்டா எல்லா உதவி செஞ்சவங்களும் எவ்வளவு உதவி செய்யறாங்க? காலன்னா அரையன்னா சில்லறை காசுகளை கொண்டு உதவியாக தருகிறார்கள். அன்றைக்கு 8000 பங்குகள் கப்பலை செய்யறாங்க, அந்த பங்கு போடுகிறார்கள். எவ்வளவு பங்கு நீங்க தர்றீங்களோ பங்கு கொடுங்க. 8000 பங்குகள் கிட்டத்தட்ட ஹாஜி பக்கீர் முகமது ராவுத்தர் அவர்கள் வழங்கிய அன்றைய காலத்துல உள்ள மதிப்புப்படி 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் கப்பல் வாங்க வேண்டி. அவருடைய முழு பணத்தினால்தான் அந்த கப்பல் வாங்கப்பட்டது. கப்பல் வாங்கி கொடுத்த ஹாஜி பக்கீர் முகமது ராவுத்தரை மறைத்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். பேருக்காக கூட அவருடைய வரலாற்றை சொல்ல மறுக்கிறார்கள். கப்பலை ஓட்டால் பாருங்க, அவரை தியாகியா காட்டுகிறார்கள். கப்பலுடைய தமிழர் உண்மையில யாரு? ஹாஜி பக்கீர் முகமது ராவுத்தர். இதெல்லாம் இந்திய வரலாற்றுல முஸ்லிம்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறு. இதை சுதேசி பத்திரிகையில அவர் பாரதியாரை குறிப்பிடுறார். இதுக்கு பெருமளவில் உதவி செய்தவர், கப்பலை வாங்கி கொடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் இந்த ஹாஜி பக்கீர் முகமது ராவுத்தர் தான் என்று அன்றைக்கு வெளியான அந்த பத்திரிகையில் அவர் போட்டார். அந்த பாரதியாருடைய அந்த விளம்பரத்தின்படி இவருக்கு மட்டும் உதவி செய்யல, கப்பல் வாங்குறதுக்கு மட்டும் உதவி செய்யல, நேதாஜி படையமைக்கிறார். படையமைக்கிறார்னா ராணுவ தளங்களை நம்ம ஆயுதங்கள் வாங்கணும், ராணுவ தளங்களை ஏற்படுத்தணும். அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்யறது? பொருளாதாரம் வேணுமே. சும்மா ஒரு ராணுவ தளம் உண்டாக்க முடியுமா? அதுல உள்ள தியாகிகளுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பொருளாதார உதவி செய்யணுமே. இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற நேரத்துல அப்ப வள்ளல் ஹபீப் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அவர் கொண்டு தர்றாரு. அவர் கொண்டு செய்யறாரு, இதுல எவ்வளவு வேணும்னு எழுதிக்கிறங்க, பிளேன் செக் கொண்டு கொடுக்குறாரு.
எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் எழுதிக்கிறீங்க. அன்றைய மதிப்பின்படி 1 கோடி ரூபாயை நேதாஜியுடைய ராணுவ அமைப்பதற்காக வேண்டி 1 கோடி ரூபாயை தியாகம் செஞ்சிருக்கிறார் சொன்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி தெரிந்த இந்திய மக்களுக்கு நேதாஜியை பற்றி பாடம் எடுக்கும் பொழுது இந்த நேதாஜிக்கு உதவி செய்த வள்ளல் ஹபீபை பற்றி யார் சொல்லுகிறார்களா? இது திட்டமிடப்பட்ட சதி இல்லையா? இது பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், காசு பணம் உள்ளவர்கள் தான் உதவி செஞ்சாங்க இல்ல. வக்கீல் சாமார்கள் நப்ஸ் அடிச்சுக்கிட்டு ரோட்ல வர்றாங்கல்ல, மக்கள்கிட்ட தர்மம் கேட்கிறாங்கல்ல, யாசகம் கேட்கிறாங்கல்ல, இவர்கள் இந்தியாவுடைய விடுதலையை ஆர்வப்படுத்தி வெள்ளையர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று தங்களுடைய பாடல்களால், கவிதைகளால் இந்திய மக்களை உசுப்பேற்றியவர்கள், சுதந்திர போராட்டத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் ஃபக்கீர்மார்கள் என்பதை பார்க்கிறோம். அலி சகோதரருடைய வரலாறு இந்த சமுதாயத்தில் யாருக்கா தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்துக்கு கூட தெரியாத ஒரு அவல நிலைமை இன்றைக்கு